எங்கடி ஆளு குறவ குழச்சிங்க பொருள் தானே கொடுக்கணும். ஆமா இப்ப பாடு. என்னடா அப்படி என்ன எப்படி மத்தாலும் அப்படியேதான் இப்ப எப்படி அடிக்கிறாங்க மட்டும் பாரு. அப்படியா பாடு. மன்னாதி மன்னரெல்லாம் என்ன கண்டு போட்டிடவே அடிப்பா அப்படி அத்தோ எப்பா இருக்குடியே என்ன பைனா போலாம் பைனா போல போறதா இருந்தா உன் பொட்டி மட்டும் தான் எடுத்துட்டு போகணும். இதெல்லாம் சாமானத்தை எடுத்துட்டு போ. சாமானத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க. மேக்கப் போடல அதை எடுத்துட்டு போடா. இதெல்லாம் எடுத்துட்டு போக கூடாது. இதுக்கு மேல ஒரு அடி வச்சுன்னா எடுத்துட்டு போயிடுவேன். யாரு எடுத்துட்டு போய் பாடுறான். என்ன என்னது எப்ப இருக்குது கொஞ்சம் கொலை நம்பு என்னிடத்துல வீண் வார்த்தை பேசக்கூடாது. வீண் வார்த்தை கொட்டி அலங்காயானால் உன்னை தலைகளாக தொங்க போட்டு உன்னுடைய பலத்தோட வந்திருக்கிறேன். தவக்கல போடுக்கா கம்முன்னு சத்தம் போடாத. இவ்வளவு கோப தீரத்தோடு புஜ பலத்தோடு வந்திருக்கிறானே நான் யாரு? என் பெயர் என்ன? உனக்கு தெரியுமா? என்ன எனக்கு தெரியுமா? எப்படி? எனக்கு தெரியும். எனக்கு நோக்க தெரியும். எப்படி சொன்னால் தெரியும். அப்படியா? சொல்வதாக இருந்தாலும்
நாட்டுக்கு நாடு அருமை பெருமை வாய்ந்த அழகு திரு பொன்னாடு தாய் திருநாடு அங்கு தேசம் மச்சிமா நகரம் நம்மளோட மிச்சமாடுறோம். இந்த பூமியோட பெயர் என்ன? இந்த பூமியோட பேர் பூமிதான். எப்படி பூமிதாமா? சரி, இந்த ஊரோட பெயர் என்ன? கூத்தாடுற ஊரு. அதுதான் என்னடா ஊரு? நம்ம தெம்போல வந்தோம்ல. ஆமா. தெம்போட்டி இறங்கணும்ல. ஆமா. சாப்பிட்டோம்ல. ஆமா. சாப்பிட்டு மத்தால அடிக்கிறாங்கல்ல. ஆமா. இப்ப நாமள வாழ்வால கத்திட்டு இருக்கோம். ஆமா. அதே ஊரு தான் அந்த ஊரு. எந்த ஊரு? அந்த ஊரின் பெயர் என்ன? எந்த ஊரா? சிடுகிட்டு புடிக்கிட்டு போறலாம். அப்படியா? இதோ சிடுகிட்டு புடிக்கிட்டு போறலாம். கொலையில இருக்குது. சிடுகிட்டு புடிக்கிட்டு போறலாமா? இந்த ஊர் பேர் என்னன்னு தெரியும்? கேடு சொல்றாரு. அம்மா அம்மா பண்ணகோழி தலக்காரம்மா. அம்மா அந்த ஊர் பேர் என்ன? பஞ்சமி காடு தெரியும். நாங்க டெம்போ எடுத்துட்டு வந்தோம்மா. ஏமா சந்திரமுகி காடம். பஞ்சமுகி காடு இரும்பாலை கருமாவில் உள்ள பஞ்சமுகி காடு என்றால் மழலை செல்வங்கள் துள்ளி விளையாடுகின்ற புண்ணி பூமியாகும். உண்மைதான். இந்த புண்ணி பூமி காப்பதற்காக ஐயனாகப்பட்ட ஆறுமுக கடவுள் சுப்பிரமணியன், கந்தன், முருகன் இப்படி சொல்லக்கூடிய எத்தனையோ நாமதாமங்கள் இருக்கின்றது. யாருக்கு? முருகருக்கு, முருக பெருமானுக்கு. அப்படிப்பட்ட முருக பெருமானுக்காக தைப்பூச தேர் திருவிழாவை முன்னிட்டு திருவிழாவை பெருவிழாவா கொண்டாடி உண்மைதான் ஆண்டவனுக்காக இன்று ஒரு இரவு நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார். எப்படி ஊர் பொதுமக்கள் ஒன்றாக சேர்ந்து உண்மைதான் அப்படி நாடகத்தை அறிஞர்கள் நல்ல உள்ளங்களும் நாடகத்தை கண்டு கழிக்கிற நாடக கலை ரசிகர்கள் மட்டுமல்ல தானத்தில் சிறந்த தானம் உண்மைதான். அப்படி அண்ணா உதயத்தை நல்ல உள்ளங்கள் மட்டுமல்லாமல் எனக்காக இதோ என் மாமாவாகப்பட்ட பூபதி மாமா அவர் சொத்திலிருந்து 50 ரூபாயும் பெயர் வேண்டாம் என்று சொல்லி இதோ முருகன் பேர்படியாக 20 ரூபாய் கொடுத்துருக்காங்க. யாரு? கோயில் பூசாரி. இந்த பொம்பளை கட்ட அவருக்கு எங்க இருந்தா அந்த 50 ரூபா வந்துச்சுன்னு தெரியல. ஏன்டா பூரா ஏடிஎம் ஆகுது, பைபாஸ் ஆகுது, மினி பஸ் ஆகுது. டினுக்கு டினுக்குங்குது. என்ன அது? எனக்கு மட்டும் இல்லடா, நாடக கலைஞர் என்றாவே அவருக்கு ஒரு உயிர் மூச்சு. ஆமா உண்மைதான். அப்படி அவர் சொத்திருந்து 50 20 சொல்லி என்னக்கா அப்படி கண்டுக்கிட்டீங்க? என்னங்கிற நாமளே கொண்டாக்குற என்னோட பொம்பளை கொண்டாக்குறான்னு அக்கா பேசிட்டு என்ன கேளு. அப்ப உசிரே போது அப்படி ஊருக்கு ஒரு கட்டு கட்ட மாட்டா? ஏன்டா அப்படி இன்னும் பெயர் சொல்ல நமக்கு வயது இல்ல. யாரு? 10 ரூபாய் கொடுத்துறாங்க. காலையில பீடி காசெல்லாம் தெரியுறாங்க. என்ன கேரை பாப்பமாடி. ஆமா குப்பவாத்தியார் பேர்படியாக எனக்காக சொத்து வந்து 10 ரூபாய் அன்பல் பெடுத்துக்கிறாங்க. ஆமாமா அப்படி இருந்த போது குறிப்பெல்லாம் நிச்சயப்பட்ட நாடகத்தை பெயர் நடி. அம்மா ஓய் என்னைக்கு வச்ச நாடகம் கேக்குறீங்க? போய் கூட்டாம போமா. ஏமா கோட்டுட்டு வாமா. எங்கம்மா போய் கூட்டிட்டு வரதம்மா. இருந்த போதிலும் பாரதத்தில் ஒரு மங்களகரமான நாடகம். என்னடா நாடகம் இன்னைக்கு? உண்மைதான். என்ன நாடகம் தெரியுமா? தெரியாது. புலலக்கடி நாடகம். கலதக்கொடி. உங்க ஊர்ல எங்க இருக்குது? பாத்து மெதுவா போயிட்டு வா. ஒரு டப்பா 2 டப்பா ஜலவனாலும் சரி பாத்து போயிட்டு வா. ஸ்ரீ மகாபாரதம் ஸ்ரீ மகாபாரதத்தில் ஓர் பாகமாக விளங்கக்கூடிய பவளக்கொடி திருமணம். திருமணம் இல்லை என்றால் குலேந்திரன் ரதம் செலுத்துதல். பவள ரதம். உண்மைதான். இந்த நாடகத்தில் நான் யாரு? என் பெயர் என்ன? என்ன பத்தி உனக்கு தெரியாது தம்பி சுனிலே? நான் யாரு? அறிவிக்கின்றேன்.
அப்படி இருந்தாலும் என்னுடைய பெயரை சொன்னேன் உன்னுடைய செவியில் நுழைந்ததா என்ன? அந்தாண்ட மத்தாள சத்தம் சத்தம், இந்தாண்ட மக்களுடைய சத்தம், இடையில் நம்ம சத்தம். இப்பொழுது தாங்கள் சொன்னீர் என்றால் எனக்கு தெரியும், நாடகம் பார்க்கும் மக்களுக்கு புரியும். கடைசி போதுவசனம் அப்படியா? ஹரியே இருந்த போதிலும் என்னுடைய பெயரோ தென்மலாபுரி ஆண்டு வரக்கூடிய தேன்மொழி அள்ளி ராணி. மகாபலா அள்ளிராணி என்று ஒரு பெயர் உண்டு. மகாபலா அள்ளிராணி இன்னொரு பெயரும் உண்டு. கோடிய நீலி அள்ளி என்று பெயர் உண்டு. கோடிய நீலி அள்ளி என்று ஒரு பெயர் உண்டு. இந்த பேர் மிஞ்சிச்சு. கொடிய நீலி, கொடிய நீலி அள்ளிராணி. என்ன கொடிய நீலி? உண்மைதான். ஏமா உனது பேர் அள்ளிராணி சொல்றியே? நீரமுள்ள ஒரு பெண்ணா உங்க அம்மா ஏறு நெத்தி சிவந்த வெளியே பச்சை வீரத்தோடு இருக்கின்றேனே. என்னுடைய தாய் தந்தை ஒப்பா எப்படி ஒப்பா எப்படி அம்மா எப்படி யாரு அப்படி அப்படி சொல்லு. அப்படி சொல்லிட்டு 10 மாதம் 300 நாள் 3000 தோசை வினாடி தன் அங்கத்துல சுமந்து கண்ணே மணியே வருங்கால இளவரசி என்று சொல்லி பெற்றெடுத்தாரு. ஏண்டா ஏற்கனவே அடிப்பட்ட கால் ரிப்போர்ட் கால் மேலையா குடிச்சுட்டேன். கால் மேலையா பொடிச்சு போட்டேன். சொல்லு அடியே என் தாய் தந்தா யாரு இருக்கின்றேன். அம்மா 10 மாலை தாண்டும் குடிக்க மாட்டேன் சத்தியம் அடித்தங்க
எமடி தங்கம் தோத்துக்கு மெமரி கார்டு ப்ராப்ளம் நான் என்ன போட கீழே அவனா நம்பது காருமோ என் மோதிரம் முடிச்சு போடாதீங்க அக்கியாவை முடிச்சுக்கலாம் நாங்க அவரு பொழுதுனீங்க நான் போயிட்டு என்னுடைய வயது அள்ளி மகாராணியாக இருந்தா பாத்திரும் யார் தெரியுமா அரே 5000 மாநிலருக்கு அதிகார பாண்டியன் 5000 பாண்டியருக்கு அதிகாரமான பாண்டியன் 3000 பாண்டியருக்கும் மூத்த பாண்டியன் பாண்டியர் உண்மைதான் என்னுடைய தந்தையாரோ முத்துமுடி பாண்டியன் மணிமுடி பாண்டியன் என்று சொல்லக்கூடிய என்னுடைய தந்தையாரோ முத்துமுடி பாண்டியன் முத்துமுனி பாண்டியர்கள் உண்மைதான் அப்படி இருந்தாலும் தந்தை ஒன்று இருந்தால் தாய் ஒன்று வேண்டுமல்லவா என்னை அதாவது வளர்த்தி வாரம் செய்தாரு என் தாயாரோ கோபிலிங்கம் அம்மா என்ன கோபிலிங்கம்மா உண்மைதான் தாய் கோபிலிங்கம் அம்மாவுக்கும் அடியே முத்துமுடி பாண்டியனுக்கும் நீ மகளாக பிறந்த சொல்றியா அம்மா மகளாக நீ எப்படி பிறந்தாய் அப்படியா அடியே அவள் என்னுடைய தாய் தந்தை என்று சொல்கிறேன் அல்லவா என்னுடைய தாய் தந்தை எப்படி ஆனார்கள் நான் எப்படி பிறந்தவள் யாருடைய அவசியம் பிறந்தவள் ஏமா அது இல்லாம எனக்கு நிறைய சந்தேகம் முன்ன இத சொல்லு அப்புறம் கேக்குறேன் இவங்க எனக்கு வளர்ப்பு தாய் தந்தை ஆமா ஒரு தாய் தந்தைக்கு மகளாக பிறக்கணும் இல்லைன்னா தத்துக்கு எடுத்து வளர்க்கணும் நீங்க இவங்களுக்கு வளர்ப்பு பிள்ளை சொல்றீங்க அப்ப நீ யாருக்கு பிள்ளை நீ எப்படி பிறந்தாய் அடியே கண்ணம்மா இதோ இந்த முத்துமுடி பாண்டியனுக்கும் கோபிலிங்க அம்மாவுக்கும் புத்திர சந்தானம் கிடையாது குழந்தை கிடையாது குழந்தை இல்லாத காரணத்தினால என் தாயாகப்பட்ட கோபிலிங்க அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு சிவனை கோரி தவம் இருக்கின்றார் என் தந்தையாகப்பட்ட முத்துமுடி பாண்டியன் உண்மைதான் அப்படி தவம் இருக்கும் பொழுது சிவனாக பார்த்தார் சிவனார் பார்த்து இவனுக்கு ஒருபோதும் நான் வரம் கொடுக்க மாட்டேன் அப்படி என்று சொல்லி யாரு சிவன் சொல்லும் பொழுது உமா பார்த்து சக்தி பார்த்தார் சுவாமி சித்தர் பத்தர் யாவர் வரம் கேட்டாலும் வரம் கொடுப்பதுதான் தேவருடைய வேலை நமது வேலை அப்படி இருக்கும் பொழுது ஏன் இவருக்கு நீங்க வரம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க வரம் கொடுக்க ஏன் மறுக்கிறீங்க என்று சொல்லி என் தாயாராக உமா பார்வதி கேட்க சிவனிடத்துல இதோ உமா பார்வதி ஏனென்றால் என்ன காரணம் தெரியுமா அப்படி என்று சொல்லி உமா பார்வதி சிவபெருமான் சொல்கின்றார் அதாவது இந்த தென்மதுரையிலே தென்மதுராபுரி பட்டணத்துல எங்கேயுமே தண்ணீர் கிடையாது தண்ணீரே இல்ல குடிக்க தண்ணி கிடையாது உண்மைதான் தண்ணீர் பஞ்சம் வந்து விட்டது அதனால இந்த பாண்டிய மன்னனாகப்பட்டவன் என்ன செய்கின்றார் இதோ தம்பி ஓடி போய் நம்ம ஒரு டீ வாங்க அதாவது இந்த தென்மதுராபுரி பட்டணத்துல இருக்கக்கூடிய அனைவற்று பேருமே குளம் குட்டை வெட்ட வேண்டும் நம்ம குளம் குட்டை வெட்ட வேண்டும் உண்மைதான் தென்மதுராபுரி பட்டையில குளம் குட்டை வெட்ட வேண்டும் தண்ணீர் பஞ்சம் தீர்வதற்காக அப்படி என்று சொல்லி அறை சாட்டினார் அப்படி என்றால் இந்த நாட்டிலிருந்து ஒவ்வொரு வீட்டிலிருந்து ஒரு ஆணோ பெண்ணோ வர வேண்டும் மண் சுமக்க கல் சுமக்க எப்படி என்றால் எப்படி குளம் குட்டை வெட்டுவது எப்படிமா வெட்டுறது அதனால என்ன செய்தார்கள் அனைத்து வீட்டுல இருந்தும் ஒரு ஆணோ பெண்ணோ போறாங்க வேலைக்கு ஆனா அங்க இருக்கக்கூடிய வாணிச்சி அம்மா செட்டியார் அம்மா வாணிச்சி சொல்லக்கூடிய செட்டியார் அம்மா அவருடைய வேலை என்ன புட்டு சுட்டு வைக்கிறது புட்டு என்றால் என்னது இட்லி இன்னைக்கு இட்லி அன்னைக்கு புட்டு உண்மைதான் அப்படி புட்டு சுட்டு வைக்கக்கூடிய வாணிச்சியமா முக வாடத்துல இருக்கிறாங்க இதை அறிந்த சிவபெருமான் மாறி வாடத்துல போறாங்க ஏன் எதனால என்னவென்று கேட்பதற்காக ஐயா இதோ அந்த அம்மாவுக்கு தெரியல இவர்தான் சிவபெருமான் என்று சொல்லி அதாவது மாறுபடத்துல போற சிவபெருமான் கேட்கிறாரு வாணிச்சியம்மா கிட்ட ஏமா முக வார்த்தை இருக்கிறீங்க என்ன காரணம் என்று கேட்க ஐயா இதோ எனக்கு ஆண் குழந்தை பெண் குழந்தை கிடையாது என் கணவரும் மாண்டு மடிந்து விட்டார் அப்படி இருக்கும் பொழுது தம்பி அந்த அம்மா டீகாரமா வர சொல்றா அம்மா டீகாரமோ கொஞ்சம் குறைனை போட்டு அப்படியே கொண்டு வாமா அப்படி வீட்டிற்கு ஒரு ஆள் வர வேண்டும் குளம் குட்டை வெட்டுவதற்கு அப்படின்னு சொல்லி பறை சாட்டிருக்கிறாரு யாரு பாண்டிய மன்னன் அப்படி இருக்கும் பொழுது எனக்கு கணவனும் இல்ல குழந்தைகளும் இல்ல நான் யாரை அனுப்புவது நான் போனா இந்த புட்டு வியாபாரமும் கெட்டுப்படும் இந்த புட்டை சுட்டு வித்துதான் என்னுடைய வயிற்று போதனத்தை நான் கழுவிட்டு இருக்கிறேன் என் மகுத்த பசியா நான் தீர்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி போவேன் அப்படின்னு சொல்லி அந்த அவரிடத்துல சொல்கிறாரு வாணிச்சி அம்மா அப்பொழுது
அம்மா உனக்காக நான் போகிறேன். ஓஹோ, உனக்காக நான் போகிறேன் மண் சுமக்க. ஆனா நீ எனக்காக என்ன செய்வாய், என்ன பண்ணுன்னு கேக்குறாரு. யாரு? சிவ மார்வேடத்துல போய் சிவபெருமான். அப்ப வாணிஜ்யமா சொல்றாங்க, உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்க, இதோ எனக்கு ஒன்றுமே தேவையில்லை. நான் போவதாக இருந்தால் மண் சுமக்க போவதாக இருந்தால் நீ சொல்ற புட்டு இருக்குது பாத்தியா, என் பவத்து பசி தீர நீ போடு. என் பசி தீர்ந்தா நான் போய் புட்டு, அதாவது இந்த புட்டை மண் சுமக்கிறேன் அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறாரு. அப்படியா? அப்படி ஆகட்டும் என்று சொல்லி புட்டு சுட்டு போட்டதும் அந்த புட்டு தின்னுட்டு வேலைக்கு போறாரு சிவபெருமான். மாறுவாடு சரி போனதான் அவருக்கு இந்த இட்டு வைத்தனதுக்கு அதுக்கு எப்படி இருந்துச்சோ தெரியல, தூக்கம் வந்துருச்சு. போய் நல்ல பறந்து ஆலாமரம் சின்ன காத்து அதை கையை வச்சு தூங்கிட்டு இருக்கிறாரு. யாரு? சிவபெருமான். அப்பொழுது பாண்டிய மன்னனாகப்பட்டவன் நகர ஊர்வலம் வராரு. அவரவர் வேலை செய்கிறார் என்று சொல்லி எப்படி உங்க அப்பா ஊர்வலம் போறாரு. பாண்டிய மன்னன் பார்ப்பதற்காக வரும்பொழுது சிவபெருமான் என்று தெரியாமல், யாருக்கு படுத்துறது சிவபெருமான் தெரியாமல் எல்லாருமே வேலை செய்கிறாங்க. ஒருவன் மட்டும் நித்திரையில் இருக்கிறான், தூங்கி கொண்டிருக்கிறான்னு சொல்லி அப்படின்னு சொல்லி என்ன செய்த, தன் கையில இருந்த பெரம்பை எடுத்து படார் என்று போட்டார் முதுகு மேல. கையில் இருக்கும் பெரம்பால பட்டார் முதுகு மேல ஒரு அடி. உண்மைதான். அப்ப அவருக்கு மட்டும் என்னவல்ல, உலகத்துல 56 தேசத்துல இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவருக்கு பேருங்க பலி என்று மின்னியது. அப்பொழுதுதான் இந்த ஆண்கள் பெண்களுக்கு, அதாவது இந்த முதுகு கோடு இருக்குது பத்தியா, அந்த கண்டு வலும்பு, அன்னைக்கு பிறம்பால் அடிப்பட்ட சிவபெருமானுக்கு அந்த அதாவது அவருக்கு அடையாளமாக நமக்கு. உண்மைதான். இன்னைக்கு ஆண்கள் பெண்கள் மாநில மக்கள் அனைவரு பேருக்குமே இருக்கின்றது. உண்மைதான். அப்படி பிறம்பால் அடித்தா யாரு? பாண்டிய மன்னன். அன்னைக்கே மனதில் வைத்தார் எண்ணத்தை, என்னைக்கா இருந்தாலும் என்னை கூறி நீ வந்துதான் ஆகணும். அப்ப உனக்கு அதாவது சொல்லி மனதில வைத்த யாரு? சிவபெருமான். அதை பயன்படுத்தி வரம் கேட்கின்ற அந்த பாண்டிய மன்னனுக்கு வரம் கொடுக்க மாட்டேன். அதாவது சிவனாகப்பட்டவன் சத்தியத்துல சொல்ல, அப்படியா பெண் என்றால் பேய் மனம் இறங்கும். கண்டிப்பாக உண்மைதான். அப்படி இருக்கும் பொழுது நீங்க வரம் கொடுக்காவிட்டால் என்ன, இதோ அந்த ஆடவன் நான் வரம் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் எப்படி வரம் கொடுத்தாரு தெரியுமா? உமா பார்வதி எப்படி தெரியுமா? அதாவது பார்த்தார் உமா பார்வதி பாண்டிய மன்னனாகப்பட்டவன் நாடகத்துக்கு வேட்டைக்கு வரும் தருவாயில தன்னுடைய வலது தொடையில் இருக்கக்கூடிய கரிய அள்ளி, அதாவது அடர்ந்த கானகத்திலே பெருத்த தெப்ப குளம், அள்ளி தெப்ப குளம், அந்த அள்ளி இலையின் மீது தனது வலது தொடையில் இருக்கக்கூடிய கரியை அள்ளி தோட்டால் அந்த குளத்திலே. யாரு? உமா பார்வதி. அப்பொழுது பச்சில குழந்தையாக இந்த அள்ளி மகாராணி நான் பிறந்தேன். அள்ளி ராணியா நீ பிறந்து சொல்ற, என்னன்னா பேரு சொன்ன? ஹரியே அள்ளி என்று சொல்கிறேன் அல்லவா. அதாவது அள்ளி ராணி. இந்த அள்ளி ராணி குழந்தையாக பிறந்து அந்த குளத்திலே இருக்கும் பொழுது கானகத்துக்கு வந்தார். யாரு? பாண்டிய மன்னன். உண்மைதான். குழந்தை இல்லாத மன்னனுக்கு குழந்தை கிடைத்ததும் எப்படி இருக்கோ தெரியல. இதோ நம்ம அதாவது 6000 பாண்டியர்களுக்கு செல்ல பிள்ளை இவள் தான். உண்மைதான். அப்படி என்று சொல்லி இந்த அள்ளி குளத்திலே இருக்கக்கூடிய எண்ணெய் அள்ளி எடுத்ததுனால அங்கேயே அள்ளி என்று பெயர் வைத்தார். அப்பொழுது உனக்கு அள்ளிராணி பேர் வச்சாங்க சொல்ற. அள்ளி என்று பெயர் சூட்டினார் யாரு? பாண்டிய மன்னர்கள். உண்மைதான். அதெல்லாம் இருக்கட்டும். இந்த கொடிய நீர் பேர் உனக்கு எப்படி வந்துச்சு? அப்படியா? இதோ அள்ளி என்று பெயர் சூட்டி அரண்மனை எடுத்து சென்று கோபிலிங்க அம்மா இடத்துல கொடுத்தார். தாயாராகப்பட்ட கோபிலிங்கம் அம்மா குழந்தை இல்லாத பெண்ணுக்கு குழந்தை கிடைத்ததும் தெரியவில்லை. இதோ இவளுக்கு என்ன பெயர் என்று கேட்க அள்ளி என்று பெயர் சூட்டினோம். அப்படியா? அள்ளி மட்டுமல்ல, தேன்மொழி அள்ளிராணி என்று தாயார் பெயர் வைத்தார். தேன்மொழி அள்ளிராணி தாயார் பெயர் வைத்தார். ஹரியே இருவருக்கும் செல்ல பிள்ளையாக நான் வளர்ந்து 7 வயதானது. 7 வயசு. உண்மைதான். பாடசாலை செல்வது, பாடம் படிப்பது, அரண்மனை வருவது, உண்ணுவது, உறங்குவது, சக தோழிகளோடு விளையாடுவது, இப்படி இருக்கும் தருவாயில இதோ அப்படியா? சின்னஞ்சிறு வயது 7 குழந்தை, 7 வயது குழந்தை. பாடசாலை சென்று திரும்பி வந்தேன். தந்தையாகப்பட்ட முகம் யாரு? என் தந்தையாகப்பட்ட முகமாகப்பட்டது உண்மையாக மாற்றமாக இருந்தது. தந்தையாரே இதோ சேத்தில போத செந்தாமரை போல ஒளிவாக இருக்கக்கூடிய தங்களுடைய முகமாகப்பட்டது ஏன் பிள்ளை வெத்தனை போல வாடி இருக்கு என்று சொல்லி கேட்க, அம்மா அள்ளி இதோ
நீர்மகாசூரனுக்கு தேசம் 56. 56 தேசத்திலும் ஒவ்வொரு மன்னர்களும் தினந்தோறும் கப்பம் கட்ட வேண்டும். கப்பம் என்றால் எப்படி? 7 வண்டி சாதம், உண்மைதான். 7 வண்டி சோறு, 7 வண்டி பதார்த்தங்கள். பதார்த்தம் என்றால் பலகாரம், சிலேபி, அதிரசம், மைசூர் பாக்கு, முறுக்கு, காராசேவ் என்று சொல்லக்கூடிய 7 வண்டி பதார்த்தங்கள் அன்னைக்கே சுத்தாங்க. ஆமா, அடியே அப்படி செய்து போனால் யாரு அந்த நீர்மகாசூரனை கொண்டு போனா அந்த 7 வண்டி சாதம் 7 வண்டி பதார்த்தம் மட்டும் இல்லாமல், அதாவது இதை கொண்டுட்டு போறான் பாத்தியா கப்பம் கட்டுவதற்கு, அவனையுமே விழுங்கி விடுவானா, அவனையும் முழுங்கி போடுவானா. ஆமா, அப்படியாப்பட்ட நீர்மகாசூரனை பார்த்தால் பயமா இருக்கின்றது, கேட்கவே பயமா இருக்கின்றது. நான் எப்படி நீ கப்பம் கட்டுவது, பயமா இருக்கின்றது, ஈரக்குள்ளே நடிக்கின்ற சொல்லி தந்தையராகப்பட்ட இடத்துல கூற, தந்தையே ஆணுக்கானாக பெண்ணுக்கு பெண்ணாக உங்களுக்கு நான் இருக்கிற மகளாக, எப்படி ஆணுக்கானாக பெண்ணுக்கு பெண்ணாக நான் இருக்கின்றேன், உண்மைதான். அப்படி இருக்கும் பொழுது இதோ ஏன் பயப்படுறீங்க? எதுக்கு பயந்துக்கிறீங்க? நாம நீர்மகாசூரன் படிப்பதற்கு உண்மைதான். அப்படி என்று சொல்லி யாருமே பண்ணாத வேலை 7 வயசுல நான் பண்ணேன். ஆமாயா, அப்ப அதுக்குதான் ஒருத்தர் தூக்கி போட்டு மெதி மேய்ச்சாங்க. 7 வயசுலயே பண்ணாத வேலையை பண்ணித்தான் எத்தனை பேர் தோசை கட்டிக்கிட்டாங்க. எதுக்கு? ஏமா எங்க போயிட்ட ஏப்பா பொட்டிக்காடுற? 7 வயசுல யாரும் பண்ணாத வேலையை பண்ணாங்க. விளக்கு மாத்து குச்சியே போதாது, எப்படி பூந்துருக்கும்? எதுக்கு? தெரியலம்மா. எப்படி என்ன அப்படி அப்படி இல்ல, நீர்மகாசூரனுக்கு நான் கப்பம் கட்டேன் சொல்லி நானே போனேன். எடுத்தேன் மாலை பொறுத்தேன் போறேன், சண்டை செய்வேன். சண்டை உண்மைதான், போர் உண்மைதான். 7 வயதிலேயே நீர்மகாசூரனை மடித்தேன், கிழித்து போட்டேன், உண்மைதான். சண்டை செய்வது போல உண்மைதான். தந்திரமாக எடுத்தேன் மாலை கொடுத்தேன் போறேன். நீர்மகாசூரனை மடித்து அரண்மனை திரும்ப என்னை பார்த்தார். யாரு மன்னாதி எல்லாம், தந்தையே இனி கவலைப்பட வேண்டாம், உண்மைதான். அதாவது நீர்மகாசூரனை நான் மடித்து விட்டேன் என்று சொல்ல, சின்னஞ்சிறு குழந்தை, சின்னஞ்சிறு வயதிலேயே நீ நீர்மகாசூரனை அதாவது மடித்து விட்ட, இன்று முதல் உனக்கு கொடிய நீலியல் என்று பெயர். இன்று முதல் உனக்கு கொடிய நீலியல் என்று பெயர். அப்படி என்று பெயர் சூட்டினால் என் தந்தையாகப்பட்டவர். ஓய் எத்தனை சொன்னீங்க? நீ என்ன நாட்டுல இருக்கிற? தென்மதுராபுரி பட்டினம். ஆமா, இத்தோடு பொம்பளை வீட்டுல கல்யாணம் ஆயிப்போச்சா? ஏய், ஈரெட்டு 16 வயது மங்கை ஆன உடனே தந்தையாகப்பட்ட பாண்டிய மன்னன் நாட்டையே எனக்கு பட்டம் சுட்டி, இல்ல நாட்டையே பட்டம் சுட்டி வைத்தார் எனக்கு. நான் தென்மதுராபுரி பட்டத்தையே உனக்கு தேவைப்பட்ட பட்டம். உண்மைதான். பரவாயில்லையா? அடியே எனக்கு ஆண் என்றால் அறவே பிடிக்காது. ஆண்காக என் கோட்டைக்கு மேல பறந்தால் கூட எடுப்பேன் வெள்ளை, கொடுப்பேன் நம்பை. ஆம்பளை காக்கா பறந்தா கூட உண்மைதான். ஆண் என்றால் எனக்கு அறவே பிடிக்காதுடா, குஞ்சுக்கிறேன் பிடிக்காது. என்னடா அப்படி? எடுப்பேன், அதாவது அம்பை கொடுப்பேன். அந்த ஆண் காகத்தை கூட மடித்து விடுவேன், உண்மைதான். ஆனா எனக்கு திருமணம் ஆகிவிட்டது, ஒரு ஆண் குழந்தையும் இருக்கின்றது. அப்படிதான் படி சொல்றாங்க. ஒரு அடியில பள்ளி செல்றாஜன் ஓடி போயிடும். என்ன நினைச்சிட்டு ஆம்பளைன்னா அறவே பிடிக்காதான், இவளுக்கு ஒரு பையன் இருக்குதான். கேக்குறோம் கேன புண்ணியா கேயாதா கொண்டு கேட்டி ஓடுமா? ஏண்டி ஆண் மகன் பிறந்திருக்கிறான்னு சொன்னீங்க, கல்யாணம் ஆகாமல் எப்படி ஒரு ஆண்மகன் பிறக்க முடியும்? அப்படியா கேட்டாயா ஒரு கேள்வி? ஒரு ஆள் சென ஊசி போட்டு பெத்துக்கிட்டியா? எப்படி இல்ல ஊசி கீசி போட்டு பெத்து சதிகார நயம் வந்தேன். அதை நினைத்தார் என் உள்ளமெல்லாம் பதறுகின்றது. யாருன்னு கேட்கிறியா? அடியே ஆண் என்றால் அறவே பிடிக்காது. ஆனால் நடப்பன பரப்பன என்று சொல்லக்கூடிய ஊர்வன ஜீவனங்கள் எனக்கு மிகவும் பிடித்தது. அரவம் என்று சொல்லக்கூடிய பாம்பனே எனக்கு மிகவும் பிடிக்கும். பாம்பு இவ்வளவு வளர்ந்து பிடிக்கும். ஏய் என்னை போல 5 அடி 6 அடி இருந்தா
அப்பா 2 பேரும் சோறு கொண்டாங்க. அந்த பிள்ளைங்க லேட்டா வந்துருச்சு. அப்பா அப்பா சோறாம்பா கொஞ்சம் கொண்டு வாங்கப்பா. இல்ல களிக்கிண்டி தான் கூட கொடுங்க. என்ன தை போடுறியா? அடியே கொத்த குழம்பா கொண்டாந்து கொடுங்க. அப்படி அரவம் என்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும். அது தெரிந்த யாரு மாயக்கண்ண கோபாலன் மொத்தமாக மாமியாட போனானே அந்த கோழி குஞ்சு கோபாலி ஏன்டா அப்படி கோவம் வருது? ஏதோ ஒரு நாள் மாமியா விட்டு பக்கம் போனாங்க. கோழி குஞ்சு ஏதோ தெரியாம மாமியா வீட்டுக்கு போன அன்னைக்கு மூண்டு குஞ்சு எங்க மாமியா குஞ்சு புடிச்சு விட்டேன். சரி சமாதி மேல உட்காந்து சமாதி மேல அதை விடுவா. அது ஏதோ மூணு குஞ்சு திரிஞ்சு குவாட்டருக்கு சைடு சொல்லி தெரியாம தெரியும். அது என்ன ஊர் புறம் சொல்லி அது இல்லடா இல்ல இல்ல மாயக்கண்ணன் இருக்கிறான் அல்லவா மாயக்கண்ணன் கோபாலன் கோவிந்தன் அவன் இதை அறிந்தவன் என்ன செய்தான் இந்த அள்ளிக்கு அரவம் என்றால் மிகவும் பிடிக்கும் என்று சொல்லி தந்திரமாக அவன் ஒரு பாம்பாட்டியாகவும் இதோ ஐவரிலே ஒருவர் உண்மைதான் சந்திரன் குலத்தில் பிறந்தவர் பாண்டவர்ல ஒருவர் நடுவுல பிறந்த வீர தீரன் 11 பெயர் 12 அழகு 32 லட்சணம் பொருந்திய ஆனால் அழகவன் அர்ஜுனன் ஒரு பாம்பாக திட்டான். உனக்கு பாம்பு பிடிக்கும் சொல்லி திட்டம் போட்டுக்கிட்டாங்க. உண்மைதான் யாரு மாயக்கண்ணன் இதை அறிந்த மாயக்கண்ணன் ஒரு பாம்பாட்டியாகவும் ஆனால் அழகமன்னனாகப்பட்டவன் ஒரு பாம்பாகவும் திட்டித்து என்னிடத்துல கொண்டாந்து ஒப்படைத்தார். ஓர் இரவு மட்டும் இங்க தங்க வேண்டும் என்று சொல்லி யாரு மாயக்கண்ணன். உண்மைதான் அப்படி பாம்பாக வந்தது யாரு அர்ஜுனன். பாம்பாக வந்தது அர்ஜுனன். உண்மைதான். சரி நாவில நட்சத்திரம் பள்ளியில பரிசவன முழங்கால முத்து மாணிக்கம் கொப்புல அமிர்த கலசம் முதுகில மச்ச ரேக இப்படி சொல்லக்கூடிய 11 பெயர் 12 அழகு 32 லட்சணம் பொருந்திய ஆனால் அழகுமன்னன் ஒரு பாம்பாக வந்து என்னுடன் கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து காலோடு கால் பின்னி கையோடு கை கேத்து ஓர் இரவு என்னோட தங்கி விட்டு போனான். தெளிவா சொல்லுமா தெளிவா சொல்லணும். எப்படி அர்ஜுன பாம்பா வந்தா அப்படி கட்டி பிடிச்சாரு. ஏனென்றால் உன்னை அவர் ஒழித்து விட்டார். நயவஞ்சகன் அன்று ஓர் இரவு ஒன்று சேர்ந்து போன ஆனால் அழகுமன்னன் எப்படி ஓர் இரவு தங்கி ஒன்று சேர்ந்து என்னை திருமணம் செய்து போன ஆனால் அழகுமன்னன் ஒரு வருடம் குழந்தை பிறந்தது. முட்டி விட்டுல பாட்டி விட்டலாம் இல்ல முட்டி விட்டா குழந்தை பிறந்து பச்சளம் குழந்தையை பக்கத்துல வைத்து படுத்து கொண்டிருக்கிறேன் நானு. யாரு இந்த அள்ளி மகாராணி அன்னைக்கு வந்து பாத்துட்டு போனான். யாரும் கூடுதாரன் அன்னைக்கு வந்து என்ன செய்தான் பிள்ளை எப்படி இருக்கிறான் பொண்டாட்டி உடம்பு எப்படி பாக்கல அன்னைக்கும் கைய பிடிச்சி கட்டிலுக்கு தான் இழுத்தான். மறுபடியும் ஒழிப்பதற்கு அப்படி அன்று வந்து பார்த்து போன மகனையும் என்னையும் யாரும் ஆளாதாக பண்ணேன். திருமணமாகி 8 வருடம் ஆகின்றது. உண்மைதான் எனக்கு குழந்தை வந்து 7 வருடம் ஆகின்றது. ஆமா அதுல இருந்து பண்ட சும்மாவே தான் கிடக்குது. என்னடா அப்படி அந்த குழல் கருத்து அப்பப்ப கொஞ்சம் விடுறது அவர் மனசு அடியே இருந்த மாதிரம் இதோ என்னுடைய மகனுடைய பெயரோ அழகு புலேந்திரன். பரவாயில்லம்மா நல்ல பேர். உன் பேர் அள்ளிராணி. உண்மைதான். அவன் பேர் புலத்தராய். எப்படி புலேந்திரன் அழகு புலேந்திரன். உண்மைதான். என் மகனுக்கு என்ன வேலை தினது வரும் பாடசாலை செல்வது பாடம் படிப்பது பிறகு அரண்மனை திரும்புவது தாயை பார்ப்பது தாயோடு மடியில உண்ணுவது உறங்குவது. என் மகனாகப்பட்ட அள்ளி அதாவது அள்ளி என்றால் என் மகனாகப்பட்ட புலேந்திரனுக்கு இதோ வந்ததுமே மேல ஏறுவான் கொஞ்சமா கொலாவா மொத்தம் கொடுப்பான் கட்டி குடிப்பான். அதுக்குதான் பேரு புலத்தரன்னு வச்சுக்கிறீங்க. ஏமா உன் பையன் அடிச்சு கொடுக்குறான் 7 வயதுடா. 7 வயசு. ஆமா நீ 7 வயசுல நீ பண்ண இப்ப 7 வயசுல அவன் ஒண்ணு பண்றான். என்னத்த இல்லம்மா அன்பு காட்டுறான். நீல உங்க வீட்டுல அப்படித்தானா அப்படி நானும் பேசாதங்கிறத என்னமே எங்க அம்மாட்ட நான் பால் குடிப்பேன். உண்மை சும்மா இருமா தப்பாலமா ஹரியே இதோ இந்த அள்ளி மகாராணி இதோ மகனை காணும் என்று சொல்லி வலி மீது விழி வைத்து பார்த்திருக்கிறேன். பாடசாலை சென்றவன் இன்னும் திரும்பவில்லை என்னன்னு தெரியவில்லை.
மகன் வந்தால் தாயாகப்பட்ட எனக்கு அறிக்கை செய்யி நான் வருகின்றேன் போயிட்டு வாமா ஆகட்டும் அருவாமனையில் உட்காரு ஆமா அடுத்து